Question number 5 என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that the signum function, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, signum function. The function from real number goes to real number, signum. ஓகேங்களா, signum function கொடுத்திருக்காங்க. So எங்க எங்க போகுது, real number goes to real number. So function f such that real number goes to real numbers. So அப்போ real number தான் டொமைன், இங்க உள்ள real number தான் என்னது நமக்கு வந்து கோடொமைனா இங்க ஆக்ட் ஆகுது. சரிதானமா? Yes sir. ஓகே ஃபைன்மா. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சிக்னம் ஃபங்க்ஷன் வந்து சோ 1 1ஆவும் இருக்காது அண்ட் ஆன் 2ஆவும் இருக்காது. இததான் ப்ரூஃப் பண்ண போறோம். 1 1 நாட் ஆன் 2. சரியாமா? Yes sir. 1 1 நாட் ஆன் 2 ப்ரூஃப் பண்ணா முடிஞ்சிருச்சுமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு ஆரோ டயகிராம் போட்டு ஃபர்ஸ்ட் முடிச்சிரோமே, ஈஸியா வேலை முடிஞ்சிருமா இல்லையா? ஆரம்பிக்கலாமா? Yes sir. ஓகே. சோ டொமைன் and this is called as codomain. ஓகே தானமா? இப்போ இந்த இடத்துல Yes sir. டொமைனும் நமக்கு ரியல் நம்பர்ஸ் தான், கோடொமைனும் நமக்கு ரியல் நம்பர்ஸ் தான். சோ டொமைனுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சோ நிறைய நம்பர்ஸ் வரும். சோ 0 1 2 எக்ஸெட்ரா, இங்க -1 -2 எக்ஸெட்ரா. சோ நிறைய டெசிமல் நம்பர்லாம் வரும், டெசிமல் நம்பர்லாம் போடுது. அடுத்து இங்க வரக்கூடிய ஆன்சர் 0 1 2 எக்ஸெட்ரா -1 -2 எக்ஸெட்ரா. சரியாமா? ஓகே ஃபைன். இப்போ Yes இந்த sir. இடத்துல ஃபங்க்ஷனை பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் டோட்டலா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்கம்மா. அப்படிதானே? என்னது? Ah. 0 விட பெருசா இருந்தா என்ன ஆன்சர், ஈக்குவல் டு 0 வந்தா என்ன ஆன்சர், லெஸ் தென் 0 வந்தா என்ன Less than ஆன்சர். 0. டோட்டலா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்களா இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் Yes sir. 0 விட பெருசா இருந்தா, 0 விட பெருசா இருந்தா நம்ம என்ன பண்ணோம், 1 எடுத்துக்கலாமா? 1 1 2 3 Ah. 4 எடுக்கலாமா? சரி, இப்போ 0 விட பெருசா இருந்தா வாட் இஸ் அவுட்புட் ஆன்சர் என்னமா இருக்குங்க? Less than என்ன sorry? 0 விட பெருசா இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் 0. 0 விட பெருசா அப்ப இருந்தா நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். அப்போ 1 உடைய ஆன்சரும் 1 தான் அண்ட் 2 உடைய ஆன்சரும் 1 தான் அண்ட் 3 உடைய ஆன்சரும் 1 தான். அப்ப நீங்க 0க்கு அப்புறம் எவ்வளவு பெரிய நம்பர் எடுத்தாலும் அதனுடைய அவுட்புட் ஆன்சர் 1. கேட்டதானமா? Yes sir. ஓகே. அடுத்து ஈக்குவல் டு 0மா, ஈக்குவல் டு 0 அப்படிதானே செகண்ட் கண்டிஷன். அப்ப ஈக்குவல் டு 0 வாட் இஸ் ஆன்சர்மா, ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னது? Equal to 0 னா 0. வெரி குட். அப்போ 0வா இருந்தா இங்க 0 வந்துருமாமா? Yes sir. ஓகே. அடுத்து லெஸ் தென் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், -1 -2 -3. ஓகே தானேமா? Yes sir. அப்ப இதனுடைய ஆன்சர் யாருமா? எதோட? அதாவது லெஸ் தென் 0. அப்போ எல்லாமே நமக்கு 1 தான் கிடைக்கும். 1 தான் வரும். ஓகே If தானேமா? it's less. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் -1க்கும் ஆன்சர் உனக்கு 1 தான் வரும் அண்ட் -2க்கும் உனக்கு என்னதான் ஒரு ஆன்சர் 1 தான் வரும். சரி தானேமா? அப்போ நான் Yes வந்து sir. எக்ஸாமுக்காண்டி என்ன பண்ணிட்டேன், 4 நம்பர் போட்டு காமிச்சிட்டேன். இப்ப இந்த ஆரோ டயகிராம் வச்சு பாருங்க, இது 1 1 ஃபங்க்ஷனா? No sir. ஓகே, இப்ப எழுதாமா? 1 Okay. 1 ஃபங்க்ஷன். இது கண்டிப்பா நமக்கு 1 1 ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்ல போறோம். எப்படி Yes சொல்ல sir. போறோம் அப்படின்னா, சோ x1 is equal to and x2 is equal to, நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். சோ x1க்கு பதிலா நான் 1 எடுத்துக்கிறேன், x2க்கு பதிலா 2 எடுத்துக்கிறேன். சரிங்களாமா? ரெண்டுமே வேற வேற நம்பர். ஏன்னா நமக்கு இங்க ஃபங்க்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஃபங்க்ஷனா இல்ல நம்பரா இருக்கு. அப்படிதானே? இப்போ Yes f sir. of x1 கண்டுபிடிக்கிறேன். அப்ப f of x1ங்கிறது 1 தானேமா? அப்ப 1ங்கிறது 0 விட பெருசு தானே? பாருங்க, சிம்பிளா பாருங்க, f of Yes sir. 1 1 ஆன்சர் யாரு, 1ன்னு வருது. சரியா? அடுத்து என்ன பண்ணணும், Yes sir. f of x2 கண்டுபிடிக்கணும். f of x2னா x2 ஆன்சர் 2 தானேமா? அப்ப f of 2 is equal to, so 2 உடைய அவுட்புட் ஆன்சர் யாருமா இருக்காங்க, 1 இருக்காங்களா? Yes sir. ஓகே. அப்ப நாங்க என்ன பண்றேன், f of x1ம் பாருங்க, f of x1ம் and f of x2ம் சமமா தான் வந்திருக்குது. ஆனா x1ம் x2ம் சமமா வந்திருக்குதா? x1 உடைய No ஆன்சர் sir. 1, not equal. Therefore it is not 1 1 function. இது நமக்கு என்ன கிடையாது, 1 1 function கிடையாது. புரியுதாமா? Yes sir. புரிஞ்சுக்க முடியுதா இல்லையாமா? ஓகே. சோ Yes அடுத்து sir. என்ன பார்க்கணும்னா, Onto function. Sir.
ஓகேம்மா. இப்ப அடுத்து பார்க்க போறது என்னன்னா இஸ் கால்ட் அஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். சரிங்களாமா? ஆன் டு ஃபங்க்ஷன். இப்ப ஆன் டு ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன சொல்லலாம் சிம்பிளா வாட் இஸ் மீன் பை கோடொமைன். கோடொமைன் யாருமா? கோடொமைன் யார் சொல்லுங்க பாப்போம். Real numbers. Very good. So codomain is called as real numbers. ஓகேங்களா? So what is the range? Range யாருமா? Range உடைய ஆன்சர் Range is 0, 1. Range யாரெல்லாம் வருவாங்க? 0, 1. 0, 1. So புக்ல நீங்க கரெக்டா இருக்க பாருங்க. புக்ல ஐ திங்க் டவுட்டா இது புக் கரெக்டா இருக்கா பாருங்க. ஆமா சார், புக்ல இடமா இருக்கு. ஒண்ணுதான் இருக்குதா? -1 இல்லையா? ஆமா, -1 இல்ல. ஓகேமா. அப்ப இந்த இடத்துல ரேஞ்ச் உடைய ஆன்சர் only 2 elements 0 and 1. அப்போ கோடொமைன் ரேஞ்ச் சமமா இருக்குதா? Yes sir. No sorry no sir. அப்ப கோடொமைன் not equal to range. சரிதானமா? Therefore yes, it is not onto function. Onto function. Okay, புரியுதாமா? Yes sir. Therefore the given f is neither 11 nor onto. அவ்வளவுதான், வேற முடிஞ்சிச்சுமா. சிம்பிள், முடிஞ்சிச்சு. Yes sir. டவுட் இருக்குதாமா? No sir. அப்ப நீங்க ஆரோட மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் சம் क्वेश्चन 6 முடிச்சாச்சு. சரிதானமா? ஆமா சார். 7 பார்க்கலாமா? ஓகே. So 7th sum நீங்க பாத்தீங்கன்னா two cases கொடுத்திருக்காங்க. நாம வந்து ப்ரூவ் பண்ணுவோம் whether it is 1 or 1 2. ப்ரூஃப் கிடையாது, அது 1 னா on 2 ன்னு செக் பண்ண போறோம். Yeah, state whether. அதான் என்ன அது எங்கயாச்சு இல்ல show that கொடுத்திருக்காங்களா? No sir, it's just whether, check whether. நமக்கு வந்து கொடுக்கல. Fine. ஆரம்பிக்கலாமா? Sum. Yes sir. Okay, fine. So function such that real number goes to real number. இப்போ இந்த கொடுத்த இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 on 2 பைஜெக்டிவா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க கேக்குறாங்க. சரிங்களாமா? இப்போ எப்போ பைஜெக்டிவ் வரும்? ஒரு ஃபங்க்ஷன் 1 1 on 2 இருந்துச்சுன்னா அதை பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். சரிதானமா? ஓகே தானே? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளா நான் யாரோட கிராமம் போடல, ஏன்னா ஈஸி. இது வந்து நமக்கு x⁴ 1 வந்தாலே அது கண்டிப்பா நமக்கு வந்துடும். சரிங்களா? அது 1 1 ஃபங்க்ஷனா இருக்கும். on 2 ஃபங்க்ஷன் ஸ்ட்ரைட் லைன். சரிங்க, பாருங்க நான் சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சோ 1 1 ஃபங்க்ஷன் 1 1 ஃபங்க்ஷனுக்கான நோட்ஸ் என்ன எழுத போறேன் அப்படின்னா x1 and x2 belongs to real numbers such that f of x1 is equal to f of x2. It gives x1 is equal to x2. இப்படி வந்துச்சுன்னா அது நமக்கு 1 1 ஃபங்க்ஷன். கரெக்ட் தானேம்மா? ஓகே தானே? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் let take f of x1 is equal to f of x2. So what is the function? f of x equal to 3 minus 4x. அப்ப x க்கு பதிலா x1 போடுங்க. 3 minus 4x1 is equal to 3 minus 4x2. சரியாமா? So 3 cancel. So minus 4x1 is equal to minus 4x2. So minus minus cancel and 4 நமக்கு cancel. அப்ப answer x1 is equal to x2 வந்துட்டாமா? Yes sir. அப்ப x1 is equal to x2 வந்துச்சுன்னா therefore it is 1 1 function. Very good. Therefore it is 1 1 function. Therefore f is 1 1 function. Okay தானேமா? இப்போ அடுத்து பார்க்க போறது on to function. அப்படிதானே? ஓகே, அடுத்த கண்டிஷன் onto function. So onto function கான definition என்னன்னா let take f of x equal to y. கரெக்ட் தானேமா? Let's take f of x is equal to y. இப்போ f of x ஓட ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? 3 minus 4x is equal to y. Find the value of x in terms of y. அப்ப நமக்கு இந்த 3 நமக்கு ரைட் சைடு மூவ் பண்றேன். minus 4x is equal to y minus 3 வருமாமா? Yes sir. மைனஸ் பெருக்குற அந்த மைனஸ் போகும். சோ மல்டிப்ளை பை மைனஸ். சோ மைனஸ் மல்டிப்ளை பண்ண சொல்ல சோ லெஃப்ட்ல உள்ளது 4x மாறிடும், ரைட்ல உள்ளது ரெண்டுமே என்னது நமக்கு வந்து சைன் மாறிடும். சோ நமக்கு 3ங்கிறது பாசிட்டிவா போயிடும்,
yங்கிறது நமக்கு மைனஸ்ல வந்துடும். therefore x உடைய ஆன்சர் பார்த்தனா இந்த 4 டிவைட் பண்ணுங்க 3 minus y by 4. ஓகே தானேமா? yes sir x ஆன்சர் வச்சா இப்போ x க்கு எங்க நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க? f of x ல போடணுமா இல்லையா? f of x yes sir yes very good. substitute x is equal to 3 minus y by 4 in f of x. சரிங்களா? so f of x இங்க சம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, இதான் f of x. so எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 3 minus y by 4 போடுங்க. f of 3 minus y by 4 is equal to 3 minus 4 into 3 minus y by 4. ஓகே கரெக்ட்டா எழுதிருக்கேனாமா? இப்போ யார் யார் கேன்சல்? இந்த 4 4 கேன்சல், இந்த மைனஸ் நேரா உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. சோ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா 3 minus 3 plus y plus 3 minus 3 cancel. What is the answer ma? Equals to y. F of x is equals to y. F of x is equal to y னு வந்துட்டா இல்லையா ma? Yes sir. Therefore it is in a function. Therefore it is one onto function and then therefore the function is bijective. F is onto function. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒன்னாவும் ஆக்ட் ஆகுது, onto-ஆ ஆக்ட் ஆகுது. Therefore it is the bijective function. Therefore it is bijective. Very good. Therefore f is bijective function. புரியுதாமா? Yes sir. புரியுதா? ஆமா sir. Okay, alhamdulillah. Subdivision 2 பாருங்கம்மா. Subdivision 2 என்ன சொல்றாங்கம்மா? சோ நம்ம ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கிறேன். ஆமா sir. 1 plus f of x is equals to 1 plus x square. Oh, very good ma. 1 plus x square. Okay, fine. So இங்க நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு arrow diagram போட்டா டக்குன்னு புரிஞ்சிரும். அதை வச்சு ஃபாஸ்டா எழுதிடலாமா? Okay sir. Okay, simple arrow diagram. So domain, this is called as codomain. So domain and codomain is the same real numbers. Okay. So real numbers means 0, positive 1, 2 and etc. and negative 1 and minus 2 etc. So நீங்க நெகட்டிவ் கூட போடணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா அந்த நான் வந்து ஒன்னு மட்டும் ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. சரிங்களா? சோ அதே மாதிரி இங்க 0 1 2 3 etc. இங்க -1 -2 and etc. இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல x க்கு பதிலா 0 எடுங்கமா. 0 கூட what is the answer ma? 0 plus 1 plus 0 square. What is the answer? x க்கு பதிலா answer 1. அப்ப 0 ஓட answer 1 வருமாமா? Yes sir. அடுத்து 1 போடுங்க. 1 plus 1 போடுங்க. 2 1 க்கு வந்து அவுட்புட் 2. சரிங்களா? அப்ப நான் இந்த இடத்துல இந்த 3 நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஜாயின் பண்ணல அதனால. இப்போ அடுத்து -1 போடுங்க. மறுபடியும் நமக்கு 2 தான் கிடைக்கும். மறுபடியும் 2 தான் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ சிம்பிளா ஒரு 3 எலிமெண்ட் எடுத்துட்டேன். அப்ப இது 1 1 ஃபங்க்ஷனா? No sir, it's not 1 1 because two elements in codomain, two elements in domain has two elements in domain has same image in codomain. Same image. அவ்வளவுதான்மா. அப்ப இது 1 1 கிடையாதா இல்லையா? அப்ப எழுதலாமா? 1 1 function. சூஸ் பண்ணலாமா 1 1 ஃபங்க்ஷனை? Yes sir. Okay, எப்படி எழுதுவீங்க? Let take x1, x2 belongs to real numbers where f of x1 is equal to f of x2 such that x1 is equal to x2 நமக்கு வரணும். சரியாமா? இப்போ என்ன பண்ணணும்? Let f of x1 is equal to f of x2 னு எடுத்துட்டேன். So function வந்து 1 plus x square நால 1 plus x1 square is equal to 1 plus x2 square போடலாமா? So இந்த 1 கட்டாயமாமா? அப்ப ஆன்சர் x1 square is equal to x2 square. ஸ்கொயர் அங்க வந்தா ரூட்டா மாறும். அப்ப x1 is equal to plus or minus root of x2 square வரும். Therefore x1 is equal to plus or minus x2 வருமாமா? Yes sir. plus or minus x2 வருமா வராதாமா? அப்ப நம்ம இது எப்படி கன்சிடர் பண்ணணும்? நமக்கு ரெண்டு வேல்யூ, அதாவது only பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா நெகட்டிவ் வேல்யூ நமக்கு இது சேர்ந்து வரதுனால therefore f is not 1 1 function. கரெக்ட்தானமா? நான் ஆல்ரெடி முதல்ல arrow diagram சொல்லிட்டேன். இது 1 1 function கிடையாது முதல்லயே சொல்லிட்டேன். ஓகே தானே? Yes sir. ஓகே ஃபைன் மா. இப்போ அடுத்து இது onto ஃபங்க்ஷனாமா? No sir. நோ. ஏனா நமக்கு இந்த இடத்துல நமக்கு
அவுட்புட் ஆன்சர் வந்து 1 2 எல்லாமே பாசிட்டிவ் நம்பரா தான் வருது தவிர்த்து இந்த 0 இந்த -1 இந்த -2 நம்ம என்ன கிடையாது, ப்ரீ இமேஜ் கிடையாது. கரெக்ட் தானே? எஸ் சார். ப்ரீ இமேஜ் கிடையாது இல்ல, அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்காது, ஆன் டூவா இருக்காது. அப்ப எப்படி எழுதலாம், கோடொமைன். கோடொமைன் இங்க யாருமா, வாட் இஸ் த கோடொமைன்? Codomain is real numbers. Real numbers. So what is the range? Range ஓட ஆன்சர் from எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நான் இந்த பிராக்கெட் போடுறேன். So from யாரு 1 அப்படிதானே, 1 2 plus infinity போடலாமா, 1 to infinity. Yes sir. 1 2 3 4 5 6 நிறைய நம்பர்ஸ் வரும், 1 to infinity போடுறேன் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல கோடொமைனும் நமக்கும் ரேஞ்சும் சமமா வருதுன்னா சமமா வரல, therefore it is not Therefore it is not onto function. Okay, இது வேற எப்படி நீங்க எழுதலாம், யாருக்கு வேற எப்படி எழுதுவீங்க, equation வச்சு ஈக்குவேஷன் எழுதி பார்ப்போமா. எப்படி எழுதுவீங்க, let f of x is equal to y ஆமா. Yes sir. f of x ல ஆன்சர் யாருமா, 1 plus x square equal to y. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 அங்க நம்ம மைனஸா போயிருமா, அப்ப x square is equal to y minus 1. அப்ப x is equal to plus or minus root of y minus 1. So y ங்கிறது நமக்கு அவுட்புட் ஆன்சர் தானேமா, y ங்கிறது அவுட்புட் ஆன்சர் தானே. இப்போ இந்த இடத்துல y க்கு பதிலா நீங்க -2 அல்லது -3 -4 எந்த நம்பர் எடுத்து எக்ஸாம்பிள் காண்டி நான் -2 எடுத்துக்கிறேன், -2 ஓகேவா. அப்படின்னு நீங்க -1 எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை. ஓகே, எப்படி தான் உங்க -1 எடுத்துக்கிறேன், -1 போட்டா ரூட் ஆஃப் y க்கு பதிலா -1 is equal to root of -2 வருமா. சோ -2ங்கிறது நமக்கு xங்கிறது நமக்கு ரியல் நம்பர் தான வரணும், அப்ப நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் தானமா. எஸ் சார். therefore நமக்கு அவுட்புட் நமக்கு அதாவது இந்த இடத்துல இன்புட் ரூட் ஆஃப் -2ங்கிறது வராது, ரியல் நம்பர்ல வராது. அப்ப நம்ம அதை இமேஜின் நம்பர்னால it is not therefore it is not onto function. அப்ப இந்த ஃபங்க்ஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால it is not bijective function. Therefore it is not bijective function. Not bijective. கரெக்ட் தானமா? Yes sir. Bijective function. அப்ப இந்த ஃபங்க்ஷன் மூணுமே கிடையாது, 1 1 கிடையாது, on 2 கிடையாது, bijective கிடையாது. ஓகே தானமா, புரியுதா? Yes sir. நல்லா புரியுதா, போய் சொல்ல கூடாது, சும்மா அடிச்சு மறந்துறீங்க. நல்லா புரியுது சார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் அம்மா क्वेश्चन 8 மா. இதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த क्वेश्चन கொடுத்திருந்தாங்கல்ல, a cross b. இல்ல அது வந்து நீங்க சொல்றது என்னது, நீங்க சொல்ற சம் வந்து ரிலேஷன்ல உள்ள டாபிக். ஓகே, இது ஃபங்க்ஷன்ல உள்ளது. ஓகே ஓகே சரிங்களா. சோ ஃபங்க்ஷன்ஸ் வேற, ரிலேஷன் வேற தானமா. எஸ் சார். ஓகே ஃபைன் மா. ஓகே, இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கவனிங்க, ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்க போகுதுமா, a cross b to b cross a. a cross b to b cross, சரி தானமா. அது மாதிரி எழுதிக்கலாமா, பார்த்துட்டே வாங்க. The function such that okay, one second ma, a cross b to b cross a. ஓகே தானமா. ஃபங்க்ஷன் எங்க எங்க போகுது, a cross b ல இருந்து எங்க போகுது, b cross a க்கு போகுதுன்னு கொடுத்துட்டாங்க. சோ கொடுத்துட்டு அவங்க ஒரு கண்டிஷன் சொல்றாங்கம்மா. சோ வாட் இஸ் a condition? சோ கண்டிஷன் இங்க என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, f of a, b அப்படின்னா நமக்கு b, a ன்னு அவுட்புட் கொடுக்குமா. என்ன கொடுக்குமா, b, a ன்னு அவுட்புட். இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். என்ன ஃபங்க்ஷன் சொல்ல போறோமா, பைஜெக்டிவ் சொல்ல போறோம். ஆரம்பிக்கோமா பிஸ்மில்லி. சரி, எஸ் சார் இன்ஷாஅல்லாஹ். பாருங்க, such that is a bijective. இது பைஜெக்டிவ். show that கொடுத்தா பாருங்க, show that அப்படினா இது பைஜெக்டிவ் தானா, பைஜெக்டிவ் தான். இது ப்ரூவ் பண்ண போறோம். பைஜெக்ட்னா இது கண்டிப்பா 1 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா. எஸ் சார். இது 1 1 நான் போடுறேமா, 1 1 ஃபங்க்ஷன் போடுறேன். அப்ப 1 1 ஃபங்க்ஷன்னா நமக்கு ரெண்டு எலிமெண்ட் வேணுமா இல்லையா. என்ன எடுத்துக்கிறேன், a, b and c, d belongs to
A cross B. கரெக்ட் தானேமா? ஸோ இதான டொமைன். இந்த டொமைன்ல இருந்து 2 எலிமெண்ட் எடுத்தாச்சு. இத நான் என்ன பண்ணணும், இதை நல்லா கவனிக்க. இதை வந்து சிம்பிளா எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் x1 சொல்றேன், இது வந்து x1, இது வந்து x2 சொல்றேன். ஓகே தானேமா? அப்ப நான் என்ன பண்ணணும், f of x1 is equal to f of x2 சொல்லணுமா, such that x1 is equal to x2 கொண்டு வரணுமா? கரெக்டா இல்லையாமா? எஸ் சார். ஓகே, அப்ப நான் இது எப்படி எழுதுறேன், let f of x1 is equal to f of x2 எடுத்துக்கிறேன். x1க்கு பதிலா a b போடலாமா, f of a, b போடலாமா, equal to f of x2க்கு பதிலா என்ன போடலாம், c, d போடலாமா? எஸ் சார். இப்போ f of a, b நம்ம அவுட்புட் எப்படி வரும், 2 இடம் மாறி வருமா ஆர்டர் பேர், b, a எழுதலாமா? b, a எழுதுங்க. is equal to f of c, d மாத்தி எதுல எப்படி எழுதலாம், d, a, c போடலாமா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இந்த 2 ஆர்டர் பேரும் ஈக்குவல். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்டும் சமன் அர்த்தம், செகண்ட் எலிமெண்டும் ஈக்குவல் அர்த்தம். அதாவது ஒரு ஆர்டர் பேரை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஆர்டர் பேர் வச்சுக்கோமே, இது ஒரு ஆர்டர் பேர்னா இது 1,2 அப்படின்னா இங்கேயும் 1,2 தான் இருக்கும். அப்புறம் வந்து 2 சமம். சார் இது வந்து 3,4 அப்படிங்கிற ஆர்டர் பேரும் 3,7 அப்படிங்கிற ஆர்டர் பேரும் சமமான சமம் கிடையாது, நாட் ஈக்குவல். சரிங்களா, விளங்குதா இல்லையா? அப்ப இந்த 2 ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் ஈக்குவலா இருக்கணும். சோ அதான் இங்க மீனிங். அப்ப ஏ பியும் டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல், ஏயும் சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல். சரிங்களா, இந்த விஷயம் புரியுதா பாருங்க. 1,2 1,2 ஓகே தானே, இது ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல. இப்ப இத என்ன பண்ண, இந்த ஆர்டர் பேரை மாத்துறமா, எப்படி மாத்துறேன், 1,2 2 இன்டர்சேஞ்ச் பண்றேன், 2,1 போடலாமா? அதே போல இங்க உள்ள ஆர்டர் பேர் மாத்துங்க, 2,1. அப்ப ரெண்டுமே சமமா தானே வருது பாருங்க. ஆமா சார். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆர்டர் பேரை ஜஸ்ட் நான் சேஞ்ச் பண்றேன். b, a நான் a, b ன்னு மாத்தினா, வலது பக்கத்துல உள்ள d, c நான் c, d ன்னு மாத்தணும். எஸ் சார். இப்ப a, b க்கு என்ன பேர் சொல்லிருக்கீங்க பாருங்க, x1. அப்ப x1 is equal to c, d க்கு என்ன பேர் சொல்லிருக்கீங்க, x2. அப்ப நம்ம x1 is equal to x2 கொண்டு வந்துட்டோமா? Yes sir. Therefore it is one function. One function. சரிதானம்மா? Yes sir. புரிஞ்சுக்க முடியுதா? ஆமா சார். அப்ப இது நமக்கு அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு நம்ம, வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு நம்ம இது. எஸ் சார். அப்ப இது கண்டிப்பா ஆன் டுவா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எஸ் சார். அப்போ இருக்கும்லமா? ஆமா தானே? ஆமா சார். அப்ப அதுக்கான நோட்ஸ் வந்து என்ன பண்ண எழுதி கொடுத்தா போதும். சரியாமா? அப்போ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண தேவையில்ல. இதுமே நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அந்த ஃபங்க்ஷன் இல்லையே, b, a அப்படின்னு ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளா ஒரு நோட்ஸ் எழுதி தரேன். அந்த நோட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, பார்த்துட்டே வாங்க, ஈஸியா இருக்கும். இது புரியுதா உனக்கு? ஆமா சார். ஓகே, இப்போ என்ன நோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்கம்மா. ஆன் டு ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன். சரியா? சோ ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி எழுத போறோம், ஆல் b, a belongs to codomain. சரிதானம்மா? எஸ் சார். அதாவது இந்த இடத்துல b, a இருக்கா இல்லையா? b, a belongs to, இது அவுட்புட் ஆன்சர், கோடொமைன். சரியா? there exists a, b belongs இப்படி எழுதலாம் domain. சார் சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம வந்து லெட்ஸ் கன்சிடர் f of x. f of x is equals to a, b. f of a, b. அதாவது f of x நான் கேக்குறேன், இப்படி எழுதலாமான்னு கேக்குறேன். f of x is equals to a, b. ஒன் செகண்ட் மேல, இந்த முடிச்சிட்டுனா மொத்தமா பாக்கோமா? இது முடிச்சு பாத்துறோம், இந்த பேலன்ஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? இது ஆன் டு எழுதி சொல்லி தந்துட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஷால்லா ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, இது எழுதிக்கங்க. அதாவது a, b belongs to codomain. there exists a, b in domain.
belongs to domain such that f of a comma b is equal to b comma a சரியாமா? therefore it is onto function. Therefore f of a comma b is bijective function. கரெக்ட் தானமா? Yes sir. ஓகே. இப்போ நீங்க எப்படி கேக்குறீங்க? அதாவது ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ற மாதிரி சொல்றீங்களா? இல்ல it is எப்படி சொல்றேன்னா இல்ல இப்போ வந்து let's consider let a புரியல because ஏன் என்னாச்சு ஸ்கூல்ல வந்து நீ சரியா கவனிக்கலையா? கவனிக்கிறதுனே இல்ல, ஆனா என்னன்னா வந்து ஃபுல் கிளாஸோட நடத்திருக்கும் போது எனக்கு வந்து அவங்க ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம லெவலுக்கு இருக்க மாட்டாங்கல்ல. சரி, டவுட்லாம் கேட்கதான் செய்வேன். சரிங்கம்மா. எனக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு. ஓகே. ஆனா அது வந்து தரவா புரிஞ்சிச்சான்னு சொல்ல முடியல. ஓகே. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஈஸியா இருக்கு சார். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நல்லது சூப்பர்மா. சோ இப்போ நமக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. 3 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளா ஒரு ஒன் வேர்ட் பாத்துருவோமா? ஓகே சார். சிம்பிளா முடிச்சிடலாம். தான் 3 மினிட்ஸ் தான் முடிக்கிறதுக்காண்டி ஒரு ஒன் வேர்ட் பாத்துடலாம். சோ மத்த நம்ம என்ன பண்ணலாம்? மத்த எல்லா சமயம் பெரிய சம்பவம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களாமா? எஸ் சார், இன்ஷாஅல்லாஹ். ஓகே, சிம்பிள் ஒன் வேர்ட். क्वेश्चन நம்பர் 12 மா. ஓகே ஃபைன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் வந்து நம்ம சும்மா தான் இருக்க போறேன். ஓகே இன்ஷாஅல்லாஹ். ஓகே. சோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எங்க போகுது? R to R, real number to real number. Okay, real numbers to real number, fine. Real numbers to real number, okay. What is the function f of x? 3x. Okay. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு arrow diagram போட்டுருவோமா? டக்குனு வேலையை முடிக்கிறதுக்கு டைரக்டா அந்த ஃபார்முலால பண்ணிட்டேனா? ஃபார்முலா பண்ணீங்கனா ஓகே. இது என்ன ஃபங்க்ஷன்? ஃபர்ஸ்ட் இஸ் 1 1. அப்பனா f of x 1 function வந்து அப்படியே f of x 2. இது true. 1 1 function is true. Yes sir. Ama 3 by y. I'm still doing. 1 second. Okay. So f of x நமக்கு வந்து 3x வருதுல. So f of x is equals to y. Yeah. True. Yes sir. அப்ப என்ன ஆன்சர்மா? என்ன ஆப்ஷன் இருக்கு? f of x is what? நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லையா? ஏன் என்னாச்சு? 1 1 on 2 சேர்ந்து 1 1 okay, option 1 f of 1 1 on 2 அங்க and on 2 பார்க்கல, 1 1 மட்டும் தான் பார்த்தேன். ஓகே 1 1 on 2. அப்ப ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அப்படிதானமா? எஸ் சார். கரெக்ட்டா பண்ணிட்டீங்களா? ஆமா சார். அப்ப என்ன பண்ணீங்க? f of x1 is equal to f of x2 போட்டுப்பீங்க. அப்ப 3x1 is equal to 3x2 போடுப்பீங்க. சோ ரெண்டுமே கேன்சல். x1 is equal to x2 வந்திருக்கும். ஓகே தானே? எஸ் சார். 1 1 ரைடி. அப்ப அடுத்து f of x is equal to y in போட்டுப்பீங்க. சோ 3x is equal to y. சோ x is equal to y by 3 போட்டுட்டு என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க வந்து f of y by 3 போடுவீங்களா? சோ y by 3 போட்டு எப்படி அப்ளை பண்ணிருப்பீங்க? 3 into y by 3. சோ 3 3 cancel, answer y. அப்ப நமக்கு 1 1 ஓகே, on 2 ஓகே. therefore f is 1 1, on 2. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சோ டைம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இன்ஷாஅல்லாஹ் மீதியோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரிங்க சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.